ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி பொடி. சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் அருமையாக இருக்கும். இந்த இட்லி பொடியை வச்சு பொடி இட்லியை செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கோ ட்ராவலிங்க்கோ கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சமாகாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க. இந்த இட்லி பொடிக்கு கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எள்ளை நல்லா வறுத்து விட்டுக்காங்க. எள்ளு நல்லா வறுபட்டு லேசாக அங்கேயும் இங்கேயும் வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு, லேசாக வெடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் வெளியே எடுத்துடலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை ஆறட்டும். அடுத்து அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. இந்த இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக கருப்பு உளுந்தே சேர்த்துக்கங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கங்க. உளுந்து நல்லா வறுபட்டு செவந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா இந்தளவுக்கு வறுபட்டு செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை லேசாக உடச்சி சேர்த்துக்கங்க. இந்த பெருங்காயம் எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. 2ஆக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு நல்லா வதங்கி செவந்து வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. பூண்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு 9லேருந்து 10 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மிளகாய் கருகிடாமல் லேசாக செவந்து வந்தால் போதும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் அளவுக்கு காரம் உங்களுக்கு மீடியமாக இருக்கும். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு, நிறம் மாறாமல். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கங்க. இது நல்லா ஆறட்டும். நாம் வறுத்த பூண்டு எள்ளை தவிர மற்ற பொருட்களை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த மிக்சி ஜார்லேயே நாம் வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் கடைசியாக 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். நமக்கு மணக்க நெல்லை ஸ்பெஷல் இட்லி பொடி தயாராகிடுச்சு. அடுத்து இந்த பொடியை வச்சு பொடி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 10லேருந்து 12 மினி இட்லியை சேர்த்துக்கங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே இட்லியை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இட்லியோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். அடுத்து இதில் நாம் அரைச்ச இட்லி பொடியை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இட்லி பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இட்லி பொடியோட அளவு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இட்லி பொடி எண்ணெயில் நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இந்த பொடி இட்லியை சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் ட்ராவலிங் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.